தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இணையதளங்களில் பரப்பப்பட்ட பெண் வழக்கறிஞரின் வீடியோ கொலை 48 மணி நேரத்தில் அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உத்தரவை அமல்படுத்தியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்வதற்காகவும் தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்கிறது. தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இணையதளங்களில் பரப்பப்பட்ட பெண் வழக்கறிஞரின் வீடியோக்களை 48 மணி நேரத்தில் அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அதாவது இணையதளங்கள்ல பரப்பப்பட்ட பெண் வழக்கறிஞர் ஒருவரின் வீடியோக்களை 48 மணி நேரத்துல அகற்ற நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவை பிறப்பிக்கும் போது உணர்ச்சி வசப்பட்ட விவகாரங்களும் நீதிமன்ற அறையில் இருந்தவங்களை கலங்க செய்ததுங்க. கல்லூரியில் படித்த போது திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்த காதலனுடன் நெருக்கமாக இருந்துள்ளார் அந்த மாணவி. படிப்பு முடித்து வழக்கறிஞராக பணியாற்றி வரும் அவரது நண்பர்கள் அவரது வீடியோ ஒன்றும் இணையதளங்கள்ல ஆபாச வலைதளங்கள்லயும் வலம் வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோக்களை முடக்கி நீக்கவும் எதிர்காலத்தில் அது பரவாமல் தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அரசுக்கு அவர் ஏற்கனவே புகார் அளித்திருந்தார். அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததால அந்த காட்சிகளை நீக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தாருங்க. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் 70க்கும் மேற்பட்ட இணையதளங்களில் பகிரப்பட்டுள்ள அந்த காட்சிகளை 48 மணி நேரத்துல நீக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு. மேலும் அந்த உத்தரவுல குடிமக்கள் அத்தனை பேரின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டியது நீதிமன்றத்தின் கடமை என தெரிவித்த நீதிபதி இது போன்ற வழக்கு ஒன்றில் மத்திய அரசு டெல்லி உயர்நீதிமன்றம் வரை பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கு. அந்த உத்தரவுகளை அமல்படுத்த வேண்டும் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளாரு. இது போன்ற வழக்குகள்ல தமிழக காவல்துறையினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும்னு தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கில் டிஜிபியை எதிர்மனுதாரராக சேர்த்து உத்தரவிட்டிருக்கிறாரு. இந்த உத்தரவை அமல்படுத்தியது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்வதற்காக வழக்கு விசாரணையை வரக்கூடிய ஜூலை 14ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வச்சிருக்கிறாருங்க. பெண் வழக்கறிஞரை நேரில் சந்தித்து பேச விரும்புவதாக கூறிய நீதிபதி அப்போது கண்கலங்கி உணர்ச்சி வசப்பட்டிருக்கார். அந்த பெண்ணை சந்திக்கும் போது அழாம இருக்க வேண்டும்னு தெரிவித்தாரு. அதே மாதிரி எவ்வாறு தெரிவித்தது நீதிபதியே உணர்ச்சி வசப்பட்டது நீதிமன்ற அறையில் இருந்தவங்களை அது மிகவும் கலங்க செய்தது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.